like I'm floating in. Break out, I've got to see. So guys, welcome back to my channel. So channel புதுசா இருந்தா மறக்காம வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. நான் வந்து அட் த மேக்ஸிமம் வந்து பைக் ரிலேட்டட் அப்புறம் ட்ராவல் ரிலேட்டட் வீடியோஸ் தான் அட் த மேக்ஸிமம் போட்டுகிட்டே இருப்பேன். ஸோ இப்போ வந்து நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஊட்டியில் இருக்கேங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீவியஸ் வீடியோ ஒரு 4 வீடியோ போட்டிருப்பேன். நம்ம ரைடு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 ரைடு போய்கிட்டு இருக்குது. இது வந்து 3வது நாள், சரிங்களா? ஸோ அந்த இதில் வந்து எபிசோடாக பிரித்து போட்டுருப்பேன். சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோ போட்டு இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு புரியும், சரிங்களா? நம்ம வந்து இப்போ வந்து இந்த பொட்டானிக்கல் கார்டன் வந்து முடிச்சாச்சுங்க. ஸோ போன எபிசோடு வந்து கரெக்டாக இதோட வந்து முடிச்சிருப்பேன். ஸோ இப்போ இதுலேருந்து அப்படியே ஊட்டி கிளம்புறோங்க, சரிங்களா? சரி வாங்க அப்படியே பைக் ஓட்டிகிட்டே பேசலாம். ஸோ இன்னும் அப்படியே கிளம்பியாச்சுங்க. ஸோ பைக் எடுத்துகிட்டு இன்னும் அப்படியே கிளம்ப வேண்டியது தான். வா, கரெக்டாக டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12ங்க. ஸோ இப்போ கரெக்டாக போகிறோம். இப்போ கோயம்புத்தூர் தான் போகிறோம். சரி, 7 AM to 6. ஸோ முடிச்சிட்டோங்க பொட்டானிக்கல் கார்டன். இனி அப்படியே டைரெக்டாக அப்படியே கோயம்புத்தூர் தான். இவனே மேப் போடு. இங்கிட்டு தான் சொன்னாங்களோ? எப்படி இதில் எந்த இதில் இருறா அவங்ககிட்டே கேட்போண்டா. மேடம் கோயம்புத்தூர் எப்படி போகிறது? சரி ரைட், சரி ரைட், ஓகே. எதாவது காமிக்குதா? ஏய் பார்த்து நிறைய டிராஃபிக்குங்க அங்கே. ஸோ இப்படி போய் ஸ்ட்ரைட்டாக போய் ரைட் எடுத்து அப்படியே லெஃப்ட்டு. நாங்கள் எடுச்சிட்டாங்க. கேப்பு கலந்து விழுந்துருண்டி, பார்த்துக்க போகிற வேகத்துக்கு, சரிங்களா? ஸோ இப்போ அப்படியே நம்ம டேரெக்டாக இப்போ கோயம்புத்தூர் தாங்க போகிறோம். கரெக்டாக அநேகமாக 2 o'clock போயிடுவோம்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எந்த அளவுக்கு. 84 kilometers தான். அதான் 2 மணி நேரத்தில் போயிடும். 2 மணிக்கெலாம் போயிடும். ஐயோ ரிஸ்கி எப்படி போகிறாருன்னு பார்த்துக்குங்க அந்த ப்ரோ. நம்மளும் போவோமா? இடிச்சிட்டோமா? ஐயோ கீழே விழுந்துரும். ரிஸ்க் எடுப்போமா? ஆமாம், எதுக்கு? சின்ன வண்டியாக இருந்தாலும் டக்குன்னு ஓடிடலாம். அதான் அங்கிட்டு போயிடலாமா? அங்கிட்டு போகலாம்ல? வழுக்குதுரா. சரி ரைட், ஓகே. ஆமாம் நம்ம பாட்டுக்கு நம்ம கார் எடுத்து இப்படி வச்சுக்கிறேன், அதோட வலிக்கிறோம் சப்போர்ட்டுக்கு. ஸோ ஊட்டியிலேருந்து கிளம்பியாச்சுங்க. இப்போ ஸ்ட்ரைட்டாக தேங்க்யூ ஃபார் விசிட்டிங் உதகமண்டலம். கோயம்புத்தூர், குன்னூர் எல்லாமே இங்கிட்டு தான் போலங்க. ஸ்ட்ரைட் ரோடு. மசனகுடி ரோட்டை பிடிச்சி போகணுமா? இல்லை அது பின்னாடியில். சரி ரைட், ஓகேங்க. அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு 107 kilometer. இன்னும் ஒரு 2 hours போயிடலாம். அதான் ஸோ கோயம்புத்தூர் 84 kilometers போட்டிருக்குங்க. ஸோ ஊட்டி பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? செம்மையாக இருக்கா?
ஸோ ப்ரீவியஸ் எபிசோடு பார்க்காதவங்க வந்து போய் பாருங்க. ஸோ மேலே ஏறி வந்திருப்போம், மேலே செம்மையாக இருக்கும். ஸோ இங்கெங்கேயே போட்டிருக்கங்க, என்னென்னமோ போட்டிருக்காங்க பாருங்க. லவ் டேல், கை காட்டி, மஞ்சூர், அப்பா பாவனி, தங்க நாடு, இத்தனது இந்த ரோட்டில் போனால். வாவ் சூப்பராக இருக்குது பாருங்களேன். வேறு லெவலு. ஸோ வாய்ஸ் வந்து அப்பப்போ வந்து இந்த இதில் இங்கே ஒரு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ அதுலேருந்து போட்டுட்ருப்பேன். ஒரு நேரம் வாய்ஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ கிளாரிட்டியாக இருந்துச்சுன்னா அது கோப்ரோ வாய்ஸாக இருக்கும். கிளாரிட்டி இல்லாமல் இருந்துச்சுன்னா அப்படி ரெக்கார்ட் பண்ணி தனியாக மெர்ஜ் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா கோப்ரோவில் வந்து அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் வந்து கேட்காம அப்படியே சைலண்ட் ஆகிடுதுங்க. ஸோ அப்படி தான் அப்படி ஒரு வழி. வா சூப்பர் செம. எப்படி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நல்லா இருக்குங்க. ஏன்னா வந்து புதுசாக எபிசோடு பார்க்குறவங்கள வந்து இதெல்லாம் பார்க்காம கூட்டிகிட்டு போனேன்னு வச்சுக்கோங்க அவங்கள கோயம்புத்தூருக்கு டேரெக்டாக, அப்புறம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் இருக்கும். அதனால தான் உங்களை இதை பார்க்க விட்டு அப்புறம் கூப்பிட்டு போகிறேன் உங்களை. சரிங்களா, வாங்க என்னோட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். உதகை எப்படி இருக்குது பார்த்தீங்களா இல்லையா. ஸோ நான் அப்படியே கீழே இறங்குறதாங்க. ஸோ அதேமா அப்படியே கீழே வந்து மேட்டுப்பாளையம் போகும்னு நினைக்கிறேன். அப்படியே தான் இருக்கும். கேடி எவ்வளோ வண்டி மேலே ஏறி வருதுன்னு. இன்றைக்கி சண்டே வேறையாங்க. ஸோ அதனால் வந்து நிறையா பேர் மேலே வருவாங்க. கொஞ்சம் பேர் கீழவும் இறங்குவாங்க. நான் கரெக்டாக ஈவினிங் டயத்தில் தாங்க எல்லோரும் கீழே இறங்குவாங்க. ஸோ இந்த இடத்துல தான் ரொம்பவே கேர்ஃபுல்லாக போகணும். ஏன்னா இறங்குறப்ப மட்டும் ரொம்பவே உண்மையிலேங்க அது பாட்டுக்கு அப்படியே வலிக்கி விட்ருணும். அதனால் வந்து ரொம்ப பார்த்து கேர்ஃபுல்லாக தான் கீழே இறங்கணும். சரிங்களா. ஒரு வண்டி எப்படி நட்டுக்குத்தான் இறங்குதுன்னு. மந்தடா. ஸோ மந்தடா கிட்ட இருக்கோங்க. ஸோ கேமரா கிட்ட பேசிக்கிட்டே நம்ம பாட்டுக்கு வண்டியை வேறங்கிட்டு விட்டுறக்கூடாது, கரெக்டாக ஓட்டணும். வாவ் எப்படி இருக்கு பாருங்க. கீழே இந்த வியூ செம்மையாக இருக்குல்ல. குன்னூர் 13 கிலோமீட்டர் தான் நாங்கள் இருந்து. சரிங்க, நம்ம தூரம் தள்ளி போய் ரெண்டு ஏதாச்சும். ஐயோ ஃபுல்லாகவே ஸ்பாட்டாக தான் இருக்குது, எதையுமே மிஸ் பண்ண முடியாது போல். சரி பார்ப்போம் இந்த அளவுக்கு இருக்குன்னு. சரிங்களா. Live on the floor. தம்பி என்னடா அப்படி நின்றுட்டு இருக்க. பைக்கர்ஸ் ஒரு RX 100 எடுத்துகிட்டு மேலே வந்திருக்காங்க. நான் வந்ததுலேருந்து நான் ஒரு RS கூட பார்க்கலாம் நம்ம வண்டியை. ஏமா R15 தான் நிறையா பார்த்துருக்கேன். RS வந்து நம்ம முத பெங்களூர்லேருந்து கிளம்பும் போது பார்த்தேன். அதுக்கடுத்து நான் ஒரு RS கூட பார்க்கல. நம்ம வண்டி தான் கர்நாடகாவே கலக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு, தமிழ்நாடு வண்டி. எப்படி இருக்குது பார்த்தீங்களா வியூ, செமையாக இருக்குல்ல. எப்படி இருக்குது பார்த்தீங்களா, செமையாக இருக்குல்ல. வேறு லெவலில் இருக்குங்க. அப்படியே கீழே இறங்குது. நல்லா சல்லுன்னு கீழே இறங்கிடுவாங்க டக்குன்னு. ஸோ இந்த மாதிரி இடத்துலாம் கொஞ்சம் பார்த்து தாங்க போகணும். ஏன்னா அப்படியே கீழே விழுந்துருவோம் போய். சல்லுன்னு இறங்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ எல்லை நாளிக்கிட்ட வந்துட்டோங்க. எல்லை நல்லிக்கிட்ட இருக்கோம். ஸோ இன்னும் ரொம்ப தூரம் போகணுன்னு தான் நினைக்கிறேன். சரி வாங்க பார்க்கலாம். ஒரு RS பார்த்தாச்சு.
ஸோ நெருக்கி கீழே இறங்கிட்டோம்னு தான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து குன்னூருங்க. ஸோ குன்னூர் வந்தாச்சு. இங்கே வந்து அப்படியே வந்து ஸ்ட்ரைட் கோயம்புத்தூர் தாங்க. நான் கூட இறங்கியாச்சு நினைச்சிட்டு. சொன்னால் கூட ரொம்ப தூரம் போகணுங்க. ஸோ இங்கே பாருங்கள், ட்ரெயின் இது தெரியுதா? ஸோ இதில் தான் அந்த ட்ரெயின் போகும் போல். ஏதோ பெரிய பிரிட்ஜெல்லாம் வருவாங்க, அதை கிராஸ் பண்ணி போகும் அப்படின்வாங்க. பார்த்துருக்கேன். ஸோ ட்ரெயின் ட்ராக். இதில் நடுவில் ஒரு கம்பி மாதிரி வச்சுருப்பாங்க. அது எதானா அப்போ தான் பிடிச்சிக்கிட்டு போகணும். இவ்வளோ தண்ணி செம்மையாக இருக்குல்ல, சூப்பரா. போட்டாரு சூப்பராக இருக்கு பாருங்க. எவ்வளோ தண்ணி மேலேருந்து அப்படி கீழே அப்படி அப்படிக்கிட்டு போகுங்க. சார் ரைட், ஓகே எழுதியா? இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் மவுண்டன்ஸ். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா இந்த காட்டுக்குள்ளே இருக்கோம். கீழே என்ன கோயம்புத்தூர் என்ன ஈஸாக்கு 86 கிலோமீட்டர் இருக்குங்க. அடுத்த மேக்ஸிமம் பகல்லே போயிடணும். ஏற்றிடுச்சுன்னா அப்புறம் வந்து விட மாட்டாங்க. இப்போ 2:53 ஆயிடுச்சு. ஸோ எவ்வளோ வேகமாக கீழே இறங்க முடியுமோ அவ்வளோ வேகமாக கீழே இறங்கிடுவோங்க. ஸோ கீழே இறங்கிட்டு டேரெக்ட் கோயம்புத்தூர் பாருங்க. மிஸ்ட்டு பயங்கரமான மிஸ்ட்டு. ஓ மை காட், ஐயோ கண்ணே தெரியலையே. வெளிச்சத்தை போட்டு தான் போகணும். ஸோ மிஸ்டா வேற இருக்கா? வா செம்ம மிஸ்ட்டுங்க. ஐயோ புற அந்த தண்ணி ஏறி ஏறி வண்டி தவி தவி போதுங்க. அப்படியே ஃபுல்லாமே பள்ளமாயிருக்கு. தவி தவி போகிறோம். எவ்வளோ மிஸ்ட் இருக்கு பாருங்க. எங்கே பாருங்க, மோட்டார் போட்டு மேலே தண்ணி வருது. கீழே இந்த மோட்டர் போட்டிருக்காங்க பாருங்க. பயங்கரமான மிஸ்ட்டுங்க. எல்லாம் வலிக்குது. சரிங்க, அப்படியே கீழே இறங்கிட்டு அப்படியே பார்க்கலாம். இடையில ஏதாவது இன்ட்ரெஸ்டாக இருந்தால் பேசிக்கிட்டே போகலாம். பட் நிறைய இன்ட்ரெஸ்டான பிளேஸ் இருக்குது. பட் எல்லாத்தையுமே அப்பப்போ காமிச்சிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. சரிங்களா? எவ்வளோ மிஸ்ட்டு. இப்போ நம்ம கீழே தான் இறங்க போகிறோம்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கு பாரு ரோடு. அந்த ட்ரெயினுக்கு நடுவில் ஒன்று வச்சுருக்காங்க பார்த்தியா, அதை பிடிச்சி தான் மலையில் ஏறும் ட்ரெயின். இப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்து விட்றோம் அப்படியே. ஸோ கோயம்புத்தூர்லாம் மேட்டுப்பாளையம்லாம் தாண்டி வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 50 கிலோமீட்டர் காமிக்குது.
50 கிலோமீட்டர்னா அவனுக்குள்ளே போய் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஸோ நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தவங்கள மீட் பண்ணணும். ஸோ அவங்கள பார்த்துட்டு நம்ம அப்படியே கிளம்பிடலாங்க. ஸோ இதான் நம்ம பிளானு. சரிங்களா? ஸோ நம்ம அநேகமாக வந்துருப்போங்க. ஸோ நெருங்கி வந்தாச்சு. ஸோ மேட்டுப்பாளையம் இன்னும் ஒரு 53 கிலோமீட்டர் இருக்குது. 50 கிலோமீட்டர் இருக்குது கோயம்புத்தூருக்கு. கோயம்புத்தூர் போயிட்டோன்னா அப்புறம் அவ்வளோதாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்துக்கலாம். ஸோ இதுதாங்க எனக்கு ஃபஸ்ட் டைம் கோயம்புத்தூர் வர்றது. ஸோ இதுக்கு முன்னாடி நான் கோயம்புத்தூர் வந்ததே கிடையாது. நிறையா வாட்டி கோயம்புத்தூருக்கு மட்டுமே தனியாக போயிட்டு வரணும், அதை ஈஸியாக பார்த்துட்டு வரணும் அப்படின்ற மாதிரிலாம் ட்ரிப் பிளான் பண்ணி வச்சுருந்துருப்பேன். பட் இந்த வாட்டி என்னென்னா சுற்றி வந்தாச்சு, எல்லா ஊரையும் போயிட்டு வந்தாச்சு. ஸோ கோயம்புத்தூர் மேலே நல்ல ஏரியா தான், நல்லா அழகான சிட்டியாக தான் இருக்குது. ஏய் ஷீ டிரைவிங் ஏ பைக்டா. அவங்களுக்கு ஹாய் சொல்லிட்டு போமா. ஏய் எதுக்கு? ஃபோன் பேசிட்டா? எங்கடா எப்படா போகுது? தாண்டா டிஸ்ட்ரிக்ட் இருக்குல்ல, இதான் பார்த்தாலே இந்த பில்டிங்கை பார்த்தாலே தெரியலையா? இதான் நம்ம மதுரை கோட்டு மாதிரியே இருக்குல்ல. ஓ இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் தாங்க இருக்கேன். ஸோ கோயம்புத்தூரில் ரேஸ் கோர்ஸ் கிரவுண்ட் அப்படின்னு ஐயோ வெயில் ஓவரடி வந்து பார்க்கணும். ஸோ இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ரேஸ் கோர்ஸ் அந்த ரோட்டில் தாங்க இருக்கும். ஸோ அங்கே தான் ஒரு சின்ன ஒரு பார்க் மாதிரி ஒரு இடம் இருந்துச்சு. ஸோ கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஸோ அங்கே தாங்க இருக்கேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸா போகிறோங்க. இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா எதுக்கு இங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வரேன்ருக்காங்க. ஸோ அவங்கள பார்த்துட்டு அப்படியே நம்ம கிளம்பிடுவோங்க. ஆனால் இந்த வீடியோ இதோட எண்டாயிருங்க. சரிங்களா? இனி ஈஸா அது தனி எபிசோடாக வரும். ஸோ பார்த்துட்டு அப்படியே நம்ம கிளம்புற மாதிரி அதோட எபிசோடு முடிஞ்சிடும். சரிங்களா? ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ அவங்க வந்துடுவாங்க. ஸோ அவங்கள பார்த்துட்டு அப்படியே நம்ம கிளம்பிடலாம். வண்டியிலேருந்து முதல்லேருந்து வச்சு. ஸோ ப்ரோ நம்ம வீடியோ பார்த்துருக்காங்களாங்க. ஸோ நான் பேசினேன், சும்மா பேச்சு கொடுத்தேன். பார்த்துருக்கேன், உங்கள் வீடியோ பார்த்துருக்கேன். அது எப்போ இருந்து ப்ரோ பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க? இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நான் முதல்ல பார்க்குறேன். அப்படிங்களா? அப்போ எனக்கு கேட்கவே இல்லை நீங்கள். அப்படியா? சரி ரைட், ஓகே 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 சரிங்க. ஸோ அதே மாதிரி தான். ஸோ நம்ம ஃப்ரெண்டு அதே மாதிரி தாங்க இந்த ஒருத்தவங்க வரேன்னு சொன்னாங்க. ஸோ அவங்களும் இதே மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி வீடியோ பார்த்து தான் அவங்க தெரிஞ்சவங்க தான் அப்படியே ஃப்ரெண்ட் ஆனாங்க. ஸோ அவங்க பார்த்துட்டு அப்படியே நம்ம கிளம்பிடுவாங்க. ஈஸா அவங்க அப்படியே கிளம்பிடுவாங்க. சரிங்களா? அது இல்லை ஓகே. வந்ததுக்கு நைஸ் மீட்டிங் ப்ரோ. உங்கள் நேம்? இந்த மாதிரி நம்மளும் இந்த மாதிரி ஒவ்வொருமே நம்மளுக்கு ஒவ்வொரு மோட்டிவேஷன் தாங்க. ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது தான். சரிங்களா? ஸோ இதே மாதிரி பார்த்துட்டு நம்ம கிளம்பிடலாங்க. அடுத்து ஈஸா தாங்க நம்மளுக்கு. சரி ஓகே. அடுத்து ஸ்டே டியூன். ஸோ அது வரை நம்ம சும்மா அப்படியே இந்த மாதிரி பேசிக்கிட்டு அப்படியே விளாக் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? சரி ரைட் ஓகேங்க. சரி ஓகே. அநேகமாக அவங்களை வீடியோவில் காட்டுவேன்னா என்னன்னு தெரில. ஸோ அப்படியே பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடலாம். நம்ம என்ன ஃபோட்டோ வேணால் நம்ம வந்துட்டாங்க. ஸோ இவங்க தான் என் ஃப்ரெண்டு. ஸோ இவங்க தான். ஸோ ரொம்ப நாளாக மீட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தோம். ஸோ இன்னைக்கு தான் கரெக்டாக அந்த கோயம்புத்தூரை கிராஸ் பண்ணி போகிறதுனால அப்படியே ஸோ அப்போ முடிச்சாச்சு. ஸோ அவங்க பார்த்தாச்சு. ஸோ அவங்களோட ஃபோட்டோவும் எடுத்தாச்சுங்க. ஸோ அவங்க உள்ள வீடியோவில் வர விருப்பம் இல்லை அவங்களுக்கு. ஸோ அதனால் அப்படியே முடிச்சுட்டு அப்படியே கிளம்புறோம். சரி அவங்ககிட்டே அப்படியே பாய் சொல்லியாச்சு. ஸோ அப்படியே கிளம்ப வேண்டியது தான். ஓகேங்க. ஸோ அப்படியே கிளம்பிடுவோம். ஸோ அப்படியே வண்டி ஓடிக்கிட்டே பேசலாம். அடுத்து இந்த ஈஸா தாங்க. ஸோ இந்த வீடியோ இதோட எண்டாகுதுங்க. ஸோ சேனலுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.